முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி, ஏவ வேலு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் 3,28,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டு 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முடிச்சு தொழிற்பயிற்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்து மூலமா 3,28,000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மாதந்தோறும் 1000 ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரான ஒரு தந்தை நிலையிலும் உங்க குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகி உங்களுக்கு உருவாக்கின திட்டம்தான் இந்த திட்டம். தடைகள் என்பதே தகர்த்து எறிவதற்காகத்தான் என்று இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை மேற்கோள் காட்டி பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வெற்றி மட்டுமே இலக்காக இருக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். ஒலிம்பிக்கில் பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவர் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தடைகள் என்பது உடை தெரியத்தான். தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. வெற்றி ஒன்றே உங்க இலக்காக இருக்கணும். அதை குறிவையுங்க, நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும். இதனைத் தொடர்ந்து கோவையில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் வரை 481 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிறிது தூரம் நடந்து சென்ற முதலமைச்சர் பின்னர் அவருடைய வாகனத்தில் புதிய மேம்பாலத்தில் பயணம் செய்தார். இந்த திட்டத்தின் மூலம் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளதோடு போக்குவரத்து நெரிசலும் குறையும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதியின் 8 அடி உயர வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.